தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக இன்னைக்கு மொத்தமாக 2 டாபிக். அதாவது என்னென்னா, ஒன்று வந்து திருமாவளவன் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். எங்களுக்கு பங்கு எதுவும் வேணாம், அதிகாரத்திலையும் பங்கு வேண்டாம், ஆட்சியிலும் பங்கு வேணாம், அடிமையாகவே கடைசி வரை இருக்கிறோம் அப்படி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, நக்கீரன் அவர்களுடைய மீசையை மறுபடியும் விஜய் அவர்களுடைய மேடையில் வச்சு அவரோட ரெப்ரசன்டேட்டிவான ஆதவ அர்ஜுன் வந்து முறுக்கி விட்டார். அந்த முறுக்கி விட்டது இப்போ எங்கே வந்து நிற்குதுன்னா, அவரை பற்றி ஒரு வீடியோ பேசணும், அந்த வீடியோவே தூக்குற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த 2 விஷயத்தை தான் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சின்னதாக இந்த திருமாவளவன் அவர்களுடைய டாப்பிக்கை கவர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம மீசையோட டாப்பிக்கில் கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் விரிவாக போயிடலாம். இதை ஷார்ட்டாக கவர் பண்ணிட்டு, அதாவது இன்றைக்கி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். யாருன்னா, மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள். அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதியே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நபர் யாருன்னா இந்த திருமாவளவன் அவர்கள். ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எவ்வளோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7.5-8 கோடி பேர் இருக்காங்க. 8 கோடி பேர். 7.5 ஆவரேஜாக ஒரு 8 கோடி பேர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 8 கோடி பேரில் தலித் சமூக மக்கள் மட்டும், அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் மட்டும் டோட்டலாக எத்தனை பெர்சன்டேஜ் இருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஏறத்தாழ 20-21% மக்கள் வந்து 21% சாலிட்டா. அந்த 20 to 21% மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னா தொல் திருமாவளவன் அவர்கள். இந்த திருமாவளவன் அவர்களுக்காக திமுக அரசாங்கம் வழங்கப்பட்ட சீட் எவ்வளோன்னா, கிட்டத்தட்ட 4 சீட்டு. எதுனா நம்ம அசம்பிளி எலெக்ஷன் சட்டசபை தேர்தலுக்கு வந்து 4 சீட்டு, லோக்சபா அதாவது எம்பி எலெக்ஷனுக்கு வந்து 2 சீட்டு. ஸோ அதில் தான் இவர் திருமாவளவன் அவர்களும் எம்பியாக இருக்கார். இங்கே வந்து 4 பேர், ஆளுநர் ஷானவாஸ், இப்படி இவங்க ஒரு 4 பேர் வந்து எம்எல்ஏவாக இருக்காங்க. அங்கே வந்து திருமாவளவன் அவர்கள் எம்பியாக இருக்கார். எங்கன்னா மேலே லோக்சபாவில். ஸோ எலெக்டட் மெம்பர்ஸாக மொத்தமாக 6 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 21% மக்களுக்கு அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு பங்கு கிடையாது. ஏன்னா இவங்க அமைச்சரும் கிடையாது, எப்படி சொல்கிறது, ஒரு பவரில் இருக்கிற பவர் செக்டர்ஸும் கிடையாது, டிசைடிங் அத்தாரிட்டிஸும் கிடையாது, பொது தொகுதியும் கிடையாது. ஆக்சுவலாக வன்னியரசு அவர்களே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். கருணாநிதி அவர்கள் ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லியிருந்தார். என்னன்னா, பொது தொகுதிக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறது. அதாவது என்னன்னா, அவங்களுக்கான ரிசர்வ்டு தொகுதிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் நிற்கணும், வேற எந்த தொகுதிகளும் நிற்கக்கூடாதுன்னா, ஸ்டில் அந்த மக்களை இந்த கருணாநிதி ஃபேமிலி வந்து தாழ்த்தப்பட்ட சமூகமாகவே தாழ்த்தப்பட்ட மக்களாகவே அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காக ஒரு பாலிடிக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அந்த மக்களை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக, அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக தான் திருமாவளவன் அவர்களை வந்து ரெப்ரசன்டேட்டிவாக அந்த மக்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. எங்கன்னா எம்பியாகவும் எம்எல்ஏவாகவும் கொடுத்துருக்காங்க. அப்போது 21% இருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ மக்கள்? கிட்டத்தட்ட 21% கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் வராங்க. ஒரு 8 கோடி வச்சுக்கோங்களேன் டோட்டல் மக்கள் தொகை. அந்த 8 கோடியில் ஒரு 20% போடுங்க, 1.25% கிட்ட, 1.25 கோடி. ஆக்சுவலாக வந்து ஒரு 8 கோடி பேருக்கு 10% போடுங்க, 80 லட்சம். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 1,60,00,000 பேர், ஆவரேஜாக ஒரு 1.5 கோடி 2 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த 2 கோடி மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் இந்த 4 எம்எல்ஏ, 4 சீட்டு. அதாவது 234 தொகுதிகள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். இந்த 234 தொகுதிகளில் இவங்களுக்காக பொது தொகுதின்னு ஒன்று கிடையாது. 234, அதுக்கு ஆசையும் படக்கூடாது இவங்க. அதையும் அவர் டைரெக்டாக சொல்லிட்டார். அது இந்த பிரதிநிதியான வன்னியரசு அவர்களும் சொல்லிட்டார். இந்த 234 தொகுதியில் யார் அதிகமாக இருக்கா? தாழ்த்தப்பட்ட மக்களான தலித் சமூகம். அப்போ 21% எவ்வளோ சீட் வரணும்? அதான் ஆவரேஜா 21%. மினிமம் அவங்களுக்கு வந்து ஒரு 40 to 45 சீட்ஸ் ஆச்சும் அவங்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக 40-45%, 45 சீட் ஒதுக்கக்கூடிய வாங்கி பெறக்கூடிய நபரான திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? நாங்கள் வந்து இந்த தேர்தலில் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கேட்க மாட்டோம், நாங்கள் அதை வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். யாருக்கு கிட்டன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் கிட்ட. காரணம் என்னன்னா, நாங்கள் வந்து அந்நிய பாஜகவை எதிர்க்க போகிறோம். இந்த எலெக்ஷன் வந்து மோடியை தேர்ந்தெடுக்கிறதா இல்லை கீழே அசம்பிளி எலெக்ஷனில் யாரை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தான் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இந்த எலெக்ஷன் இங்கே அசம்பிளி எலெக்ஷன் போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியுது. இல்லை தற்கொலைன்னு சொல்லக்கூடிய டிவிகே கட்சிக்காரங்களுக்கும் தெரியுது இது வந்து அசம்பிளி எலெக்ஷன். அப்போ அசம்பிளி எலெக்ஷனில் நீங்கள் மோடியை தேர்ந்தெடுக்க போறீங்களா இல்லை வேற ஏதாவது இங்கே உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுக்க போறீங்களா? ஸோ அப்போ ஆப்வியஸாக இங்கே வந்து போட்டியாக இருக்குன்னா திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர். ஸோ ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் அலைன்ஸில் இருக்காங்க, காங்கிரஸ் அலைன்ஸில் இருக்காங்க, பிஜேபி அலைன்ஸாக இருக்காங்க. இவங்க எதை பிடிச்சிக்கிட்டாங்க, இவங்க வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு விஜய் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இவங்க கேட்டுருவாங்கங்கிறதுக்காக எஸ்ஏஆரை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து பிஜேபியை தான் எதிர்க்கணும்,
திமுகவை எதிர்க்கக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாரு. அது அது வந்து எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு துரோகம் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா 21% இருக்கும். நாங்க எல்லாம் 21% இருக்கோம். இந்த 21% மக்களுக்கு எங்களுக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கி தரக்கூடிய நபர் யாரு? திருமாவளவன் அவர்கள். எங்களுக்கான தொகுதி எம்எல்ஏ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ அப்போ இவங்க கொடுக்காத பட்சத்தில் இங்கே வந்து இப்போ என்னோட தொகுதி வந்து நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கோம்னு வைங்களேன். எங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்கள் இருக்கோம்னா இங்கே வந்து இன்னொரு உயர் ஜாதிகார ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா நம்மளுக்கு என்ன ஒரு சலுகைகளை வாங்கி கொடுப்பாங்க? அதை வாங்கி கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கணும்? திருமாவளவனோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கணும். விசிகா கட்சியினரோட எம்எல்ஏகள் இருக்கணும். இது எதுவும் நான் கேட்க மாட்டேன். ஸோ அப்போ நீங்கள் இந்த மக்களுக்கான எம்எல்ஏயா இல்லை உங்கள் சுயநலத்துக்காக இந்த மக்களை அடமானம் வச்சு நீங்கள் வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அடமானம் வச்சுட்டீங்க. அதான் அவர் கொடுத்த பிரஸ் மீட். இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் நீங்க அடிமையாட்டே இருங்க. இவ்வளவு நாள் அடிமையா இருந்துட்டீங்க இல்ல, இன்னும் அடிமையா இருங்க அப்படி. அதாவது இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருந்தாரு. ஈழத்தமிழர்கள் வந்து காணுமா? ஈழத்தமிழர்கள் காணும்னா எந்த ஈழத்தமிழர்கள் வந்து இந்த காங்கிரஸ் அரசாங்கம் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அந்த அமைதிப்படையை அனுப்பி சிங்களத்துல வந்து கொண்டு குவிச்சாங்களோ அதுக்கு கூட்டணியா இருக்கிற திமுக அரசாங்கத்துக்கு கூட தான் நீங்க இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கீங்க. ஆமா, இவங்க கூட கூட்டணி வச்சுட்டு நீங்க ஈழத்தமிழர்களை காணும்னு சொல்லும்போது இவன் தான் சுட்டு கொன்றதுக்கு துணையா இருந்தது இவன் தான். ஸோ அப்போ அவனை கொஸ்டின் பண்ணாம பிரஸ்ல வந்து ஈழத்தமிழர்களை காணும்னு சொல்லும்போது அந்த எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க? ஸோ அதை தாண்டி ரெண்டாவது இன்னொரு விஷயம், மது விலக்கு மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்தினார் திருமாவளவன் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் நினைக்கிறேன். அப்போதான் ஆதோ அர்ஜுனா எல்லாம் அந்த கட்சியில இருக்காரு. அந்த மாநாட திமுக கூட வச்சுட்டே நடத்துறாரு. திமுகவோட குடும்ப தொழிலே சாராயம் காய்ப்பமா? அந்த சரக்கு சரக்கு இண்டஸ்ட்ரியோட ஓனருக்கு எதிராக எம்ப்ளாயி வந்து போராட்டம் பண்ணும்போது ஓனர் என்ன பண்ணுவாரு? அப்போ எந்த அளவுக்கு நீங்க அந்த மக்களை நினைச்சு வச்சிருக்கீங்கன்னா எனக்கு தெரியல. இந்த மக்கள் வந்து அந்த அளவுக்கு முட்டாள் நினைச்சிருக்கீங்களா? நாங்கெல்லாம் யோசிக்க மாட்டோம், இவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது, அடி முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல. மாடு மேய்க்கிறது, மாடு வந்து ஃபிளைட் ஓட்டுன்னு சொன்னாலும் இவங்க நம்புவாங்க, இவர் சொன்னா நம்புவாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் யாருக்காக பேசுறேன்னா அந்த மக்களுக்காக பேசுறேன். அதாவது உங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் அதிகம் ஆகும்போது தான், அவங்களுக்கு அதிகாரம் வரும்போது தான், அவங்க கையில் அமைச்சரவை மினிஸ்ட்ரி வரும்போது தான், கேபினெட் வரும்போது தான் அவங்க துறை, அதாவது நீங்கள் கரெக்டாக பாருங்களேன், பிற்படுத்தோர் நலத்துறை, அதை தாண்டி வந்து ஆதி திராவிடர் நலத்துறை, இது மாதிரிப்பட்ட சில ரொம்ப வருமானமே இல்லாத பவர்ஃபுல்லே இல்லாத துறைகள் தான் இது மாதிரிப்பட்ட, அதாவது இருக்கிறவங்களே 1-2 பேர் அந்த பிரதிநிதியாக இருக்கவங்களுக்கு, அதாவது திமுக அமைச்சர்களாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமைச்சரவைகள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட துறைகள்லாம் எப்படி சொல்றதுன்னா இந்த கழிச்சுப்பட்ட துறைகளாக இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு, அதாவது இதில் சிறப்பாக பண்ண ஒரே நபர் தான் யாருன்னா ஜெயலலிதா அவர்கள். இந்த சட்டசபையில் இவராக இருப்பார், அவர் பேர் என்ன, சபாநாயகர் அவர்களுக்கு, அம்மா நான் வரும்போது என் வீட்டில் சாப்பாடு போட்டால் யாரும் சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட, ஜெயலலிதா அம்மையார்கிட்ட முறையிடும் போது இவங்க என்ன சொல்கிறாங்க, சரி நீ சாப்பாடு போட்டால் உன் வீட்டில் யாரும் சாப்பிட வரலன்னா நீ அவங்க யோசிக்கிறாங்க, உணவுத்துறை அமைச்சராக இவன் சொல்லிட்டா, இவர் வந்து ஆக்கிக்கிட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் சாப்பாடு போடுறது யாரு? இவர் தான். அப்போ அந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் உணவளிக்கிற அளவுக்கு அந்த சமுதாய மக்கள்ல இருந்து ஒரு பிரதிநிதியை எடுத்து அவர் அமைச்சராக்கி அழகு பார்த்தது யாரு? ஜெயலலிதா அவர்கள். ஸோ அதை தாண்டி அவரை வந்து சபாநாயகராக ஆக்கினார். எதுக்குன்னா எல்லாரும், எல்லா கட்சிக்காரங்களும், எல்லா ஜாதிகாரங்களும் எந்திரிச்சு நின்று வணக்கம் வைக்கணும், தெரியும்ல அது யாருன்னு. ஸோ அப்பேற்பட்ட நபரை உருவாக்கி அழகு பார்த்தவர் யாருன்னா இவங்க சொல்ற எஃப்சி ஃபார்வர்ட் காஸ்ட்லேருந்து வந்த ஜெயலலிதா அவர்கள். ஆனால் அந்த சமுதாயத்திலேருந்தே வந்து அந்த சமுதாய மக்களுக்காகவே நான் கட்சி நடத்துகிறேன்னு வந்து கடைசி அந்த சமுதாயத்தையே ஒட்டுமொத்தமாக வெறும் 4 சீட்டுக்காக அடமானம் வைக்கிறது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. மிகப்பெரிய துரோகம்னா அது மிகப்பெரிய துரோகம். அதாவது அவரோட தனிப்பட்ட நலனுக்காக மக்களை அடமானம் வச்சுக்கிட்டாரு. நான் வந்து கம்ப்ளீட்டாக அவர் நல்லா இருக்கணும்னா அவர் மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஏன்னா இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பெட்டிஷனை சிஎம் கிட்ட நான் கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு இன்னைக்குள்ள பிரஸ் மீட்ல. ஆனால் கரெக்டாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து ரிபன் மாளிகைக்கு வெளில நடந்துட்டு இருந்துச்சு சென்னையில். எனக்கு தெரிஞ்ச கரெக்டாக 1.5 மாதத்துக்கு முன்னாடி அந்த போராட்ட டைமில் திருமாவளவன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னா தெரியுமா, இந்த மக்களுக்கு பணி நிரந்தரம் செய்கிறத நான் ஊக்குவிக்க மாட்டேன். காரணம் என்னன்னா, ஊக்குவிச்சிட்டோன்னா அது வந்து குலத்தொழில் ஆகிருமா. குலத்தொழில் ஆகிட்டா அவங்க வந்து லைக் அது அவங்க அம்மா, பையன், புள்ள எல்லாரும் தொடர்ந்து அந்த தொழிலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம். அந்த
அந்த குடும்பத்துலேருந்து ஒரு பையன் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறான். மெசேஜ் பண்ணும்போது சொல்கிறான், ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் எங்கள் அம்மா வந்து தூய்மை பணியாளராக அங்கேயே வேலை பார்த்து குப்பையும் அள்ளி பல வீட்டுக்கு போய் பாத்திரம் தேய்ச்சி கழுவி வேலை பார்த்து நான் இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹெட் நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ எத்தனை குடும்பங்கள் மாறி இருக்கு தெரியுமா, எத்தனை குடும்பங்கள் அந்த தொழிலை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா, அந்த வேலையை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா. அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு வேலையை பணி நிரந்தரத்துக்கு ஊக்குவிக்க நான் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு அதே மக்களை ஏமாத்துறதுக்காக, அதே மக்களை ஓட்டு வாங்குறதுக்காக, அதே மக்களை திருப்பி வந்து அடமானம் வைக்கிறதுக்காக என்ன சொல்றாரு தெரியுமா, இவங்களுக்கான பணி நிரந்தரத்துக்கான ஆணையத்தை நான் சிஎம் சார் கிட்ட, அதாவது ஸ்டாலின் கிட்ட கொடுத்துருக்கேன். எலெக்ஷன் வருது, தேர்தல் வருது இல்ல. ஸோ எந்த அளவுக்கு நாடகம் ஆடி மக்களை ஏமாத்துறாங்கன்னா, இந்த ஒரு ப்ரெஸ் மீட் இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை தாண்டி மீசைக்குள்ள வந்துடலாம். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அவரை கவர் பண்ணிட்டோம். அடுத்த ஒரு 10 நிமிஷமா எவ்வளோ வருதுன்னு தெரில, நம்ம மீசை என்னன்னு பார்த்துக்கலாம். அதாவது நக்கீரன் கோபால் அவர்கள் பற்றி கரெக்டாக ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். அந்த 5-6 நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். ஆக்சுவலாக அதில் என்ன பேசியிருந்தோம்னா, சிவசுப்பிரமணியம் என்ற நபர் தான் வீரப்பன் அவர்களை காட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டு போய், அதாவது ஃபஸ்ட்டு வீரப்பன் அவரோட ஃபோட்டோஸ் வந்து யாருக்கும் கிடைக்கல. அவர் எப்படி இருப்பாருன்னு பல ஊர் மக்களுக்கே தெரியாது. சின்ன வயசுலோட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது, போலீஸ் அதிகாரிகளுக்கும் தெரிஞ்சது. ஸோ எல்லாரோட கண்ணிலையும் விரல் விட்டு ஆட்டிகிட்டு இருந்த வீரப்பன் அவர்களை முதலாக தன்னார்வலோடு போய் ஃபோட்டோ எடுத்து அதை வீடியோ எடுத்துக்கிட்டு அவரோட சம்மதத்தோடு இந்த சிவசுப்பிரமணியன் என்ற ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் தான் காட்டுக்குள்ளே போய் அவரோட அவங்க அந்த குழு கூட பங்கு பெற்று அவங்க கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு முறையை அனுசரிப்பு, நம்பகத்தன்மையான இவர் வந்து ஏமாத்துறதுக்காக போகல, தன்னார்வலோட அவங்க கூட பழகணும், அவங்க கூட ஒரு பத்திரிகையாளராக அவங்க ஃபோட்டோ எடுக்கணும், பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு போய் வீரப்பன் அவர்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. வீடியோ அவர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, மியூசியம் முறுக்கிட்டு கம்பீரமாக நிற்கிற ஃபோட்டோஸ் ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு. ஆனால் தப்பு என்ன நடந்திருக்குன்னா, இவர் வந்து அந்த டைமில் நக்கீரனில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. நக்கீரனில் வேலை பார்த்துறதுனால ஆப்வியஸாக சட்டப்படி இவர் எடுக்கிற ஃபுட்டேஜஸ் எல்லாமே நக்கீரனுக்கு தான் சொந்தமானது. ஸோ நக்கீரன் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்துக்குமே காப்பிரைட் கிளைம் வாங்கிட்டார். நான் தான் ஓனர். இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க கூலி படத்தில் வாவா பக்கமாவா ஒரு பாட்டு, அந்த இளையராஜாவோட பாட்டை யூஸ் பண்ணதுக்காக இளையராஜா வந்து எனக்கு காம்பன்சேஷன் வேணும், பணம் வேணும்னு சொல்லிட்டு கூலிப்பட குழுவினருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இதை வந்து பல காலமாக அவர் பண்ணிட்டு இருக்கிறது. என் பாட்டை நீங்கள் படத்தில் யூஸ் பண்ணிட்டீங்க. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் கூட கண்மணி அந்த பாட்டை யூஸ் பண்ணதுக்காக நோட்டீஸ் அனுப்பியிருந்தார், பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக. இதே வேலையை பண்ணுறதுக்காக தான் இந்த கோபால் அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டு, அதுன்னு சொல்லுவாங்கல்ல, கருணாநிதியோட நண்பர், கருணாநிதியாக இருந்தாலும் சரி, கருணாநிதியோட நண்பராக இருந்தாலும் சரி, கிரிமினல் மூலம் இருக்கும்ல, அந்த காலமே என்னன்னா காப்பிரைட் கிளைம் வாங்கி வச்சுக்கிட்டார். எதுக்குன்னா துட்டாக்குறதுக்காக. ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜை விற்கிறது யாருக்குன்னா கருணாநிதியோட அவரோட குடும்ப குத்துவழக்கான அந்த சன் டிவிக்கு முதலாக விற்கிறார் இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும். அங்கோல அடிமை தானே, அந்த அறிவாலய அடிமைகள் தானே. ஸோ அந்த ஃபுட்டேஜஸை அங்கே விற்கிறாரு. அங்கே விற்று முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ C5 ப்ரொடக்ஷன் வந்து பூஸ் முனுசாமின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க, வெப் சீரிஸ். அந்த வெப் சீரிஸில் வீரப்பரவருடைய வீடியோ, அது கிட்டத்தட்ட 9 மணி நேரம் வீடியோன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுட்டேஜஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்காக இவரும் அதில் வந்து நடித்து அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வாங்கப்பட்ட தொகை எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய். சரி, 9 கோடிங்கிற யோசிச்சு பாருங்க. அதாவது என்னன்னா சிவசுப்பிரமணியம் என்ற நபரோட உழைப்பை திருடி வாங்கிட்டார். அதாவது வயத்தில் அடிச்சு வாங்கிக்கிட்டாரு. சரி, வாங்கினது தப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரி, ஏதோ ஒரு வாங்கிட்டாரு, அவர் தந்திரமாக இருந்து வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டோம். அந்த வீடியோவில் என்ன பேசியிருந்தோம்னா இதே விஷயத்தான் பேசியிருந்தோம், உண்மையை சொல்லியிருந்தோம். சிவசுப்பிரமணியம் அவரோட உழைப்பை நக்கீரன் அவர்கள் காப்பிரைட் வாங்கி வச்சுக்கிட்டாரு. காப்பிரைட் வாங்கி வச்சுக்கிட்டது மூலமாக சன் டிவிக்கு விற்றாரு, C5 ப்ரொடக்ஷனுக்கு விற்றது மூலமாக அவரோட வயிற்றை நிரப்பிக்கிட்டாரு, சேனலை வளர்த்துக்கிட்டாரு. இதுக்கான முழு காரணமும் அவரோட வாழ்வாதாரம் இந்த அளவு உயர்றதுக்கான காரணம் நக்கீரன் அவர் வீரப்பன் அவர்களும் சிவசுப்பிரமணியம் அவர்கள் போட்ட பிச்சை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். சரியா, நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் வேற ஏதாவது வேர்டு ட்ரை பண்ண கிடைக்கல. ஓகேவா, இதை வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு சின்ன பையன் பேசிட்டான், சரி ஏதோ 100ல் 1 கடந்து போவோன்னு ஒரு பெரிய மனுஷன் இந்த மீசை நினைக்கும்னு நினச்சேன்.
வீடியோ என்ன பண்ணிட்டாரு, கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு நாள்லேயே கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கிட்ட பார்த்துட்டாங்க இன்ஸ்டாகிராமில். மோர் தென் thousands ஆஃப் கமெண்ட்ஸ். நல்லா போயிட்டு இருக்கு. யோ மீசை ஒன்று இப்படியா பார்த்தேன் அப்படின்னு, இப்படியா நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணிட்டாரு, இந்த அதில் வந்து நம்ம எடிட்டர் என்ன பண்ணிட்டாப்புல, வீரப்பனோட ஒரிஜினல் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி போட்டாப்புல. வீரப்பன்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே அவரோட ஃபோட்டோஸ் எல்லாம் வரும். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் யார் வச்சிருக்காருன்னா, காப்பிரைட் கிளைம் வச்சிருக்காருன்னா நம்ம மீசை. இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார். நம்மளுக்கு தெரியாது என்னன்னா இவர் இந்த மாதிரி பண்ணுவாருங்கிறது தெரியாது. தெரிஞ்சதுனால தான் நம்ம வீடியோவில் பேசணும் இவர் வந்து காப்பிரைட் கிளைம் வாங்கி வச்சுக்கிட்டாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி விட்டாங்களா, வீடியோ பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சா, நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டாரு, வீடியோவுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த வீடியோ வந்து ரிமூவ் ஆகணும். அதுக்கு என்ன காரணம், அவரோட பேர் வந்து அதில் எப்படி சொல்கிறது, மக்கள் மத்தியில் உடையுது. அந்த காரணத்தினால வீடியோ ரிமூவ் ஆகணுங்கிறதுக்காக காப்பிரைட் கிளைம் கொடுத்து வீடியோ ரிமூவ் பண்ண ரிக்வஸ்ட் கொடுத்தாரு. இன்ஸ்டாகிராமும் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதன் மூலமாக நம்ம வேறு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. பொதுவான நபராக அந்த ஊர் மக்களால் காவல் தெய்வமாக கும்பிடப்படக்கூடிய நபரான வீரப்பன் அவர்களுடைய இந்த ஃபுட்டேஜஸை தயவு செஞ்சு தமிழக அரசாங்கம், அது விஜய் அவர்கள் ஆட்சி பண்ணாலும் சரி, எடப்பாடி அவர்கள் ஆட்சி பண்ணாலும் சரி, சீமான் அவர்கள் ஆட்சி பண்ணாலும் சரி, அண்ணாமலையோ இல்லை ஸ்டாலின் அவர்கள், இதே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பண்ணாலும் சரி, அவரெல்லாம் பண்ண மாட்டார். அதனால் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன், தயவு செஞ்சு வீரப்பன் அவருடைய இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும், வீடியோவாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, அரசுடைமை ஆக்கணுங்கிறத நாங்கள் விரும்புகிறோம். காரணம் என்னென்னா, பொதுவான ஒரு நபராக இருக்கார், அதை ஒரு தனிப்பட்ட நபர் எடுத்து வச்சுட்டு இது எனக்கு தான் சொந்தங்கிற மாதிரி மொத்த காப்பிரைட் வாங்கி வச்சுக்கிட்டார். ஸோ சட்டப்படி அவர் தான் செல்லும், அது உண்மைதான். ஆனால் அரசு நினச்சிட்டா அதை எடுத்துக்கலாம். எனக்கு சொந்தமாக ஒரு இடம் இருக்கும்போது அது அரசு நினச்சா அதை எடுக்க முடியுங்கிற ஒரு சட்டம் இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு நபரோட ஃபோட்டோஸ் ஃபுட்டேஜஸை ஒரு நபர் வச்சு பல விதமான வழியில் சம்பாரிச்சிட்ருக்காரு, தவறான வழியிலையும் சம்பாரிச்சிட்ருக்காரு. ஸோ தயவு செஞ்சு அரசு இதில் கொஞ்சம் உற்று நோக்கினாங்கன்னா, சில திருத்தங்களை செஞ்சாங்கன்னா, இது எல்லாத்தையுமே அவங்களோட அரசுடைமை ஆக்குனாங்கன்னா, சில பல விஷயங்களை நம்ம போட்டு உடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி கூட அந்த வீடியோவை நம்ம பேசியிருக்கோம். பேசுனது மூலமாக அந்த வீரப்பனவரோட ஃபோட்டோஸை யூஸ் பண்ண முடியாமல் ஏஐ போட்டு அதில் ஜெனரேட் பண்ணி தான் நம்ம ஃபோட்டோஸை யூஸ் பண்ணிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக சில ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை மாற்றி என்னென்னமோ பண்ணி தான் யூஸ் பண்ணிருக்கோம். அவரோட ஃபோட்டோஸ் கூட யூஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் தள்ளப்பட்டிருக்கோன்னா, எந்த அளவில் ஒரு பொதுவான நபர், தனிப்பட்ட நபர் ஓகே, இப்போ அவரோட குடும்பத்தை தனியாக ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்காரு, அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஓகே, ப்ரைவேட் லைஃப்பில் நம்ம போகக்கூடாது, எதுலேயும் நம்ம பண்ணக்கூடாது, அதை நம்ம போகிறதும் கிடையாது. ஆமாம், தமிழ்நாட்டுக்கு பொதுவான ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு நபரோட ஃபோட்டோஸ் அந்த காலத்தில் எடுத்து வச்சுக்கிட்டதை இன்றைக்கும் வந்து நான் தான் காப்பிரைட் ஓனருங்கிற சொல்கிற மாதிரி. ஏன்னா என்னதான் ஓனரும் கிளைம் பண்ணிக்கிட்டாலும் இன்றைக்கி அவரை திட்ட தானே செய்கிறாரு. ஆமாம், அவன் இவன் அந்த நாய் இந்த நாயின்னு சொல்லிட்டு திட்ட தானே செய்கிறாரு. அவர் இருக்கிறதோ அவர் இருக்கிறது வரைக்கும் மரியாதையாக பேசிக்கிட்டு இந்த மீசை போனதுக்கப்புறமா திட்ட தானே செய்கிறாரு. அதை வச்சு அதாவது தவறான வழியில் சம்பாதிக்க தெரியுது. அவர் போட்ட சாப்பாடை இன்னைக்கு வரைக்கும் வாலாட்டி சாப்பிட தெரியுது. ஆனால் அது எப்படி இதுக்கு பேர் தான் எச்சன்னு சொல்லுவாங்களோ, நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. சொன்னால் வந்து தமிழக அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். அதை தாண்டி நான் ஃபஸ்ட்டு பேசின விஷயம், லைக் வந்து இந்த மீசையை விஜய் அவர்களுடைய மேடையில் வச்சு முறுக்கி விட்டாங்க. நல்ல ஒரு ஆட்சி அமைஞ்சு அது மொத்தமாக வலிச்சு விடணும்னு, அது எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஆட்சி அமைஞ்சு அந்த மீசையை மொத்தமாக ஒரு பக்கம் வலிச்சாலும் சரி, 2 பக்கம் வலிச்சாலும் சரி, ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம் அந்த ஆட்சி காலகட்டத்தில் உரிச்செடுத்தாங்க, இவங்க வலிச்செடுப்பாங்க நம்பி விடைபெறலாமா? விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.